இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுக்குரிய திருக்கல்யாண வழிபாடு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இறைவனுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய அந்த நல் வேளையிலே நாமெல்லாம் உய்யும் பொருட்டாக அருபரத்து ஒருவனாய் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே என்று மணிவாசக பெருமான் அருளிய வண்ணமாக மானுட சட்டை தாங்கி வந்து இம்மண்ணுலகில் வாழ்கின்ற நம் போன்ற கடைப்பட்ட உயிர்களை கடைத்தேற்றம் செய்வதற்காக சிவபெருமானை இந்த மண்ணுலகிலே நாம் பெற்று அனுபவித்து அவன் பொன்னார் திருவடிக்கு சென்று அடைகின்ற பேரின்ப பெருவாழ்வை நமக்கு வழங்குபவர் குருநாதர். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பது சைவ சித்தாந்த பெருவாக்கு. அந்த வகையிலே நம்முடைய தருமமிகு சிவலோக திருமடத்தினுடைய அருட்குருநாதர் ஐயா அவர்கள் அடிகளார் பெருந்தகை இங்கே நம்முடைய மோகனவேலன் திருச்சபையின் மூலமாக நடைபெறக்கூடிய காவடி திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் எழுந்தருளுகின்றார் கருணையோடு. இந்த ஆண்டும் நம்பொருட்டு அவர் எழுந்தருளியிருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டு முழுக்க நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமன்றி இந்திய தேசம் முழுக்க சென்று இறைவனை தேடுகின்ற ஆன்மீக பணியிலே அவர்கள் சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கடல் கடந்து சென்றும் அடியார்களை கண்டு ஆன்மீக சொற்பொருட்காற்றுகின்ற பெருந்தகையாளர் ஐயா அவர்கள் இன்று நம்முடைய பேரின்ப சோதி ஐயாவுடைய அன்புக்கு இணங்க ஆண்டுதோறும் தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே நிறைவாக எழுந்தருளுகின்ற பெருந்தகையாளர் நம்முடைய அடிகள் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆன்மீக கருத்துக்களை நமக்கு சொல்லி மையல் மானுடமாய் மயங்கி நிற்கின்ற நமக்கு மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருபட்டு கிடக்கின்ற நம்மை உய்யும் பொருட்டாக ஐயா அவர்கள் பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மை கரையேற்றுவதற்காக இங்கே கருணையோடு எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமை மொழிகளாலே வணங்கி வழிபாடு செய்து எங்களையெல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று ஐயாவுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பித்து இப்பொழுது ஐயா அவர்களிடம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லாரும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் அன்பான வேண்டுகோள். எல்லாரும் அமைதியா இருங்க. வழிபாட்டினுடைய பெரும் பகுதி என்ன கேட்டீங்கன்னா அமைதியா இருப்பது தான். அமைதியாக இருந்தால்தான் ஒன்றை காண முடியும், கவனிக்க முடியும், உணர முடியும். எனவே இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு கூர்ந்து அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த புகை அடங்கிடும். உங்களுக்கு என்ன சிரமம்னு கேட்டால் அந்த புகை தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. புகை நமக்கு பகை, அது கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும். எனவே எல்லோரும் அமைதியாக இருந்து ஐயாவுடைய ஆன்மீக கருத்துக்களை உளமாற கேட்டு உய்வு பெற வேண்டுமாய் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது ஐயா அவர்களிடத்தில் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்து உரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஹர ஹர நம பார்வதி பதயே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருப்போரூர் கந்த சுவாமிக்கு. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அருமே என எல்லாம் வல்ல
திருக்கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட்கருணை நிரம்பிய வண்ணமாக திருப்போரூர் என்கின்ற திருத்தலமாம் இந்த புண்ணிய தலத்திலே நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் நமக்கு அருள்பாலிக்கின்ற திருப்போரூர் சன்னிதானத்திற்கு அருகாமையிலே இன்றைய நாள் நம்மை எல்லாம் திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது குருவருளாலே அன்றி வேறொன்றும் அல்ல. சிவமே குருவாய் அருளும் வடிவம் என்று பெருமானே குருவடிவம் தாங்கி இந்த மண்ணுயிர்களை ஆட்கொள்ள வேண்டி வருகிறார் என்பது நம் சித்தாந்தத்தினுடைய தலையாய சிந்தனை. அப்படி தான் குருவாக வருவது மட்டுமல்லாது தன் பிள்ளையே குருவாக இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டி எண்ணினார். சுவாமி மலையிலே ஒரு திருவிளையாடலை நடத்தினார். இன்றைக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே என்று முருகப்பெருமானை குருவடிவமாக வணங்கி சிவத்தை அடைய மார்க்கத்தை நாடுகிறோம். அப்படி குருவருள் என்கின்ற நிலையிலே நம்முடைய சனாதன மரபிலே தோன்றிய தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து வாழையடி வாழை என தொடர்கின்ற சைவ சமய சந்தான அருவான் மும்மை நாயன்மார்கள் என வாழையடி வாழை என வருகின்ற குரு பரம்பரையை நாம் ஒரு முகமாக வைத்து இங்கே அறுமுகமாக வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய மாசி மாதத்தின் கிருத்திகை விண்மீன் நமக்கு அருள் செய்யக்கூடிய நன்னாள் இந்நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தில் தொடர்ந்து இந்த காவடி சமர்ப்பணம் என்கின்ற வழிபாட்டு முறையை 4ஆம் ஆண்டாக தருமமிகு சென்னையிலிருந்து திருப்போரூர் கண்டபெருமானுக்காக அர்ப்பணிக்கின்ற அன்பு உள்ளத்தோடு போற்றுதலுக்குரிய அருட்குருநாதர் மோகனவேலன் ஐயா அவர்கள் துவங்கிய அந்த தெய்வீக யாத்திரையானது நேற்றைய தினம் தொடங்கி இன்றைய நாள் அதற்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாக அந்த சமர்ப்பணம் நிறைவு பெறுகிறது. குருநாதருடைய கட்டளையை ஏற்று அவர் காலாலிட்ட பணியை தலையால் செய்வது சீடனின் கடமை என்பதை உள்ளத்திலே ஆழ பதித்து கொண்ட தன்னார் தமிழ் தொண்டர் சிவ பேரின்ப சோதி ஐயா அவர்களும் அவர்தம் திருக்குடும்பத்தாரும் அவரோடு இசைந்த இந்த சபையை சார்ந்த அன்பர் திருக்கூட்டமும் தொடர்ந்து இதை மிக சிரத்தையோடு மிக மிக பக்தியோடு நடத்தி வருவது நாம் கண்கூடாக பார்க்கின்ற உண்மை. ஆதலினால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி கிருத்திகை எப்பொழுது வரும், திருப்போரூருக்கு எப்பொழுது செல்லுவோம், இந்த முருகப்பெருமானோடு கூடிய வள்ளி தெய்வானை வழிபாட்டை நாம் காண்பதற்கு என்ன புண்ணியம் செய்ய வேண்டுமோ என்று எண்ணி நாம் காத்திருக்கிறோம். அந்த வேளை அந்த பொழுது இப்பொழுது கூடியிருக்கிறது என்பதை முதல் கண் நம் மனதிலே வைத்தால் நாம் இருப்பது இதுவே கைலாயம் என்பதை நம் உள்ளம் உணரும். பெருமான் இன்றைக்கு நம்மை பூலோக வாழ்விலிருந்து சற்று தளர்த்தி சிவலோக வாழ்வு என்றால் எப்படி இருக்கும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி சிவலோகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதற்கு சான்று இங்கே ஓதப்படுகின்ற திருநெறிய தமிழ் வேத மந்திரங்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஓதுவாமூர்த்திகளுடைய தெய்வீகமான குரலும் இசையும் நம்மை உருக்கி ஈசன்பால் ஈர்த்து அழைத்து செல்லுகிறது. இந்த வழிபாட்டினை காண வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்கின்ற அவாதான் நம்மை மீண்டும் மீண்டும் இங்கே வர தூண்டுகிறது. அப்படி உருக்கமான பக்தியோடு காலை தொடங்கி விநாயகப் பெருமானிடத்திலே வைத்த விண்ணப்பம் முதற்கொண்டு முழுமையான ஒரு அம்மையப்பர் வேள்வி என்கின்ற நிலையை நமக்கு உணர்த்தி திருவடி விண்ணப்பம் வரையிலும் இப்பகுதி வாழ் பெருமக்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் தர வேண்டும் என்று சொல்லி வள்ளி தெய்வானை உடனாய கந்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த திருக்குட நீர் கந்தப்பெருமானுடைய திருமேனி எங்கும் வழிந்து அவருடைய அருளை நாம் பெறுகின்ற திருக்காட்சியை கண்ணார கண்டு இனி அந்த அலங்கார தரிசனத்தை காண இந்த பிறவி பயனை பெற நாம் தவம் இருக்கின்ற நல்ல பொழுது இந்த அரை மணி நேரம் என்பதை உணர்ந்து கொண்டால் திருஞான சம்பந்தர் உரைத்தது போல் ஒரு நெறிய மனம் வைத்து உயர் ஞான சம்பந்த உரை செய்த திருநெறிய தமிழ் இவை வல்லவர் அவர்களின் தொல்வினைகள் இன்று நேற்று அல்ல, ஜென்ம ஜென்மமாக எந்த வினை தொடர்கிறதோ அந்த தொன்மையான வினைகள் எல்லாம் மிக எளிதாக தீர்ந்து போகும். அதற்கு உரிய தருணம் இதுவே என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த பொழுதை வேறு சிந்தனைகள் இல்லாது கவனங்கள் வேறு பக்கம் சிதறாமல்
ஒருமுகப்படுத்தினால் அருமுகப் பெருமானுடைய குருவருளை பெறுவோம். அந்த குருவருள் சிவமாம் திருவருளுக்கு தானே நம்மை அழைத்து செல்லும் என்பதுதான் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம். எங்கே போனாலும் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்தால்தான் அவர்களுடைய நினைவோடு அவர்களுடைய இலக்கோடு நாமும் இசைந்து போக முடியும். அப்படி இதை அமைத்திருக்கிறார்கள். ஒரு திருமணத்திற்கு செல்லுகிறோம் என்றால் அங்கே அந்த மணமகனானவன் மணமகள் திருக்கழுத்திலே தாலி கட்டுவது, மங்கள நான் பூட்டுவது என்பதுதான் அங்கே தலையாய பணி. அதை தவிர வேறு பணி நமக்கு அங்கு சிந்திப்பதற்கு இல்லை. அந்த தருணம் எப்பொழுது வரும்? நம் கைகளிலே கொடுக்கப்பட்ட அக்ஷதை மலர்களை மனதார எப்பொழுது வாழ்த்துவோம்? மணமக்கள் வாழ வேண்டும் என்று மட்டும்தான் நம் ஒருமித்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதை தவிர வேறு பேச்சுக்களை பிறரோடு பேசிக்கொண்டு ஏதோ வந்ததற்காக அக்ஷதை போட்டுவிட்டு போவது அல்ல திருமணம் என்பது. ஒரு புதுமனை புகழா என்று சொன்னால் பால் பொங்கி வருகின்ற அந்த தருணம், அந்த மனை பொங்க வேண்டும், பால் பாக்கியங்கள் பொங்க வேண்டும் என்று மனதார நாம் வாழ்த்த வேண்டும் என்றுதான் நம்மை அழைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு வழிபாட்டிலும் ஒரு முக்கிய அங்கம் காத்திருக்கும். அது இன்றைய மாசி கிருத்திகை திருப்பூரூர் மோகனவேலன் சபையினுடைய கிருத்திகை வழிபாட்டிலே முருகப்பெருமானுக்கு அலங்கார தரிசனமானது இன்னும் சற்று நேரத்தில் நம் கண்முன்னே எடுத்த இந்த பிறவிக்கு பயனாக கண்கால் காண்மின்களோ என்று அப்பர் சுவாமிகள் சொன்னாரே, கரை கண்டன் உரை கோயிலை கண்ணார கண்டு கோபுரத்தை தரிசனம் செய்து ஆலயத்தை வலமாக வந்து பெருமானுடைய திருவடியை காண்பதற்குத்தான் இந்த கண்கள் என்பதை உள்ளத்திலே நிறுத்தினால் இந்த தருணம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. நம் உள்ளம் தானே அவன் வழிபட்டுவிடும். அப்படி முருகனுடைய தரிசனம், வள்ளி தெய்வயானையோடு கூடிய கந்த பெருமானுடைய தரிசனம், அதிலும் திருக்கல்யாண வைபவ காட்சி, இதெல்லாம் காண கிடைக்காது, எல்லோருக்கும் வாய்த்து விடாது. இங்கு வர வேண்டும் என்று எண்ணியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் வந்தவர்கள் திருவருள் கூட்டியவர்கள் என்று பார்த்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. வர இயலவில்லையே என்று எங்கிருந்தோ நினைப்பினாலே இந்த பெருமானை நினைப்பவர்களுக்கும் அந்த பலன் சென்று சேரட்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு தார்மீக பொறுப்பிலே நம்மை முருகப்பெருமான் அமர்த்தி இருக்கிறான் என்று சொன்னால் இங்கிருந்து கொண்டு வேறு சிந்தனையை நாம் செய்வது முறையல்ல என்பதை உள்ளத்திலே நிறுத்தி இன்றைய வழிபாட்டின் ஒரு பிரார்த்தனையாக நம்முடைய நால்வர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஒருவாறு சிந்தித்து முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்க ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை பிரார்த்தனையை துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியருகோன் வெப்பொழித்த புகழியருகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய அருள்வாக்கின்படி அருமுகச் சிவன்தான் வந்தனை காக்க என்பார் சண்முக கவசம் தனிலே. அப்படி ஆறுமுகப் பெருமானும் ஐந்து முகப் பெருமானும் வேறு அல்ல என்பதை
நாம் புரிந்து கொண்டால்தான் சைவமும் கௌமாரமும் நெறியிலே நமக்கு வழிபாட்டு முறையிலே மாறுபட்டாலும் இலக்கிலே நாம் அடைய வேண்டிய முக்தி மோட்ச சாம்ராஜ்யம் என்பதை ஒரு நிலையிலே நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் உணர முடியும். அப்படி 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் ஈசனின் 5 முகம் தோன்றில் கந்தனின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்று ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று ஊரும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று ஊரும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேல் அழகா வா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேல் அழகா வா முருகா வடிவேல் அழகா சிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்போரூர் கந்தசாமிக்கு அரோகரா. முக்தியை நோக்கி நாம் பயணிக்க திருஞான சம்பந்தரே பரம ஆச்சாரியராக குருவடிவம் தாங்கி கந்தனே வந்தான் திருஞான சம்பந்தர் என்று நாம் திருவடி தொழுகின்ற நிலையிலே முக்தி பஞ்சாட்சரமான நமச்சிவாய நாமத்தை நாம் எப்படி ஓதினால் அந்த நிலையை அடையலாம் என்று அருளிச் செய்தார். எல்லோரும் ஒன்றை குறிப்பிட்டார்கள், 5 எழுத்தை ஓதினால் அதுதான் நம்மை கொண்டு கரை சேர்க்கும் என்று. அதை எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னார் நம் திருஞான சம்பந்த பெருமான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாறு தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நாதன் நாமம் நாதன் நாமம் நாதன் நாமம்
ஓம் நம சிவாய சிவாய நமவோ. 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 சிவாய நமவோ. சிவாய நமவோ. ஹராய நமவோ. ஹராய நமவோ. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த காதல் மானுட காதல் அல்லாது தெய்வீக காதலாக அமைய வேண்டும். உலக இன்பங்கள் பால் நம் மனம் பற்று கொள்ளாது மேலான வீடு பேறு என்கின்ற உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கும் உபாயத்தை ஞானசம்பந்தரே அருளிச் செய்கிறார். நாம் உலகியல் ரீதியாக கொள்ளக்கூடிய மையல் அனைத்துமே நிலையற்றவையாக விளங்கும். பெருமான் திருவடி கீழ் வைக்கின்ற காதல் நிலை பெற்றதாக விளங்கும். அதற்கு மட்டும்தான் உள்ளம் கசியத் தொடங்கும். காதலாகி கசிந்து அந்த கசிவினால் விளைகின்ற கண்ணீர் தான் அதற்கு அடையாளம். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய கண்ணீர் வடிக்கிறோம். நிறைய காரணங்கள்ல கண்கள்ல நீர் வடிகிறது. அது பாசத்தினாலே வடியக்கூடிய கண்ணீர் உள்ளத்திலிருந்து கசிந்து வருகின்ற கண்ணீராக ஆகாது. அதற்கும் இதற்குமான பெருத்த வித்தியாசத்தை நம் அனுபவத்தில் தான் நம்மால் உணர முடியும். அதற்கு இந்த வழிபாடு ஒரு சான்று. ஏதோ நினைப்போட உலக வாழ்க்கையில பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு வந்து இங்கே அமர்ந்தது முதல் நம் எண்ணங்கள் அற்று போயின. அந்த தமிழை கேட்க கேட்க, அந்த இசையை கேட்க கேட்க உள்ளம் தானே கசிய தொடங்கியது. நம் வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்காக நாம் எத்தனையோ அழுதிருப்போம். அது வேறு, இது வேறு. காரணம், இது ஆனந்தத்தினாலே விளைகின்ற கண்ணீர், மற்றவையெல்லாம் துக்கத்தினாலே விளைகின்ற கண்ணீர். அப்படி உள்ளம் கசிந்து கண்ணீர் மல்கி யார் ஒருவர் ஐந்தெழுத்தை ஓதுகிறார்களோ, அது சாதாரண மந்திரம் அல்ல. வேத மந்திரங்களுக்கெல்லாம் நடுநாயகமாக, 4 வேதங்களுக்கும் மையப்புள்ளியாக நாதனுடைய நாமத்தை அமைத்திருக்கிறார்கள். அதை ஓதினால் இறைவன் திருவடியை பெறலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டினார் திருஞான சம்பந்தர். பதிகத்தை பாடி அங்கு தோன்றிய அந்த சோதியிலே உடன் வந்தவர்களையெல்லாம் முன்னனுப்பி தானும் தன் தையலுமாக சென்று கைலாயம் சேர்ந்தார். அதற்கு உரிய உபாயம் இது என்பது திருஞான சம்பந்தர் நமக்கு அருளிச் செய்த உபதேசம் என்பதை இந்த பொழுதிலே நாம் உணர்ந்து கொண்டால், இந்த வாழ்க்கையை கரை சேர வழியாது என்று கேட்டு தெரியாதிருந்த பொழுது, பிறவி பெரும் கடல் இது, அதை நீந்த வேண்டுமானால் அதற்கு தெப்பம் இந்த நமச்சிவாய மந்திரம்தான். ஒரு நாள் நாம் அடைய போகின்ற முக்திக்கு வழி சொல்லுகிறதா என்றால், ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வழி சொல்லுகிறது இந்த பஞ்சாட்சரம். எந்த சூழலிலும், வாழ்க்கையினுடைய எந்த சவாலான சூழல்களிலும், சிக்கலான நேரங்களிலும் இந்த பஞ்சாட்சரம் சொன்ன பொழுதெல்லாம் நமக்கு ஒரு விடிவு வந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அதிலிருந்து வெளியாவதற்கு ஒரு வழியை இறைவன் காட்டுவான். இதை அனுபவத்தினால் அன்று வேறு யாரும் உணர்த்த முடியாது. நினைச்சு பார்ப்போம், வாழ்க்கையில இவ்வளவோ சூழல்கள், இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னு தெரியாத திகைத்து நிற்கிற ஒரு நிலை. அப்போ தானே இந்த நான் சொல்லுகின்ற நாமம் நமசிவாய நமசிவாய நமசிவாய, பெருமானே நமசிவாய, நான் என்ன செய்யறது இனிமே, அந்த 5 எழுத்து தான் நமக்கான வழியை திறக்கிறது என்று திருநாவுக்கரசர் மண்ணிலிருந்து சொல்லவில்லை, கடலில் நின்று நமக்கு அருளிச் செய்தார். கல்லோடு கட்டி கொண்டு போய் கடலிலே வீசிய பொழுதும்
கரை சேர்க்கக்கூடிய ஒரு உபாயம் உண்டென்றால் அது இந்த பஞ்சாட்சரம் தான், அதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னவர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே. நல் அக விளக்கு அது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு இந்த சாமி அந்த சாமின்னு போக மாட்டோம். எங்களுக்கு கந்தசாமி இருக்கிறார். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளில் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது, நடுக்கத்தை கெடுப்பது, நடுக்கத்தை கெடுப்பது. எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோமே என்றுதான் ஒவ்வொருவரும் நமக்கு வினை கொள்கையை பற்றி சொல்லி வந்தார்கள். அதிலும் குறிப்பாக சமணம் கோலோச்சிய சமயம் எல்லாம் வினை கொள்கையையே அச்சுறுத்தி சொன்னார்கள். பாவங்கள் செய்தால் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி இல்லையா? யாருக்கும் வழி தெரியல. அந்த இருள் சூழ்ந்த சமயத்தில்தான் ஒளிமயமான குருமார்கள் நமக்கு தோன்றினார்கள். அவர்கள் நமக்கு நம்பிக்கையை ஊட்டினார்கள். இதிலிருந்து விடுபட முடியும், வழி இருக்கிறது. அதற்கு ஒரு வழி இறைவன் நாமம் என்று சொல்ல வந்தவர் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். வானம் அளவிற்கு விண்ணளவிற்கு விறகு கட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அதை எரித்து சாம்பலாக்க வேண்டும். அதுபோலத்தான் நம்முடைய பாவங்களும் இருக்கின்றன. வானம் அளவுக்கு நெருப்பை கொண்டு வந்தால்தான் அந்த விறகுகளை எரிக்க முடியுமா? அல்லது ஒரு சின்ன நெருப்பு துண்டு இருந்தால் அந்த அத்தனை விறகுகளும் எரிந்து போகுமா? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கிடை காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்றார் பாரதி. ஒரு அக்கினி தழல் போதும் அந்த காட்டையே அழித்துவிடும். அதுபோல காடளவிற்கு நாம் செய்த வினைகளாக இருந்தாலும் பெருமானுடைய நாமமாகிய விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகினில் பகின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. 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 சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. ஹர 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 ஹராய நமவோ. ஹர 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 ஹராய நமவோ. சிவாய நமவோம் ஹராய நமவோம். சிவாய நமவோ ஹராய நமவோ. ஹராய நமவோம் சிவாய நமவோம். ஹராய நமவோ
ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. அப்போ சம்பந்தர் முக்திக்கு வழி இந்த ஐந்தெழுத்து என்று சொன்னார். நாவுக்கரசரோ வாழ்வுக்கே வழி இந்த ஐந்தெழுத்து தான். வாழும் பொழுதும் நம் இடர்களை களையும், வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் ஒரு நாள் அவன் திருவடியில் சேர்க்கும் என்று சொன்னார். அடுத்து இந்த நாமத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து நம்முடைய உள்ளத்திலே உள்க வேண்டுமானால் அதற்கு நமக்குள் ஒரு பற்றுதல் வேண்டும். அந்த பற்று எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கனவிலும் அவனை மறவாதிருக்கின்ற பற்றாக இருக்க வேண்டும். கஷ்டம் வரும் பொழுது சாமியை நினைக்கக்கூடிய பற்றாக இல்லாமல் என் நிலையிலும் எப்பொழுதும் கனவிலும் கூட உன்னை மறவாத நிலை வேண்டும். அப்ப அதற்கு என்ன வழி என்று நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிந்தித்தார். ஏன்னா மறந்ததனால என்ன துன்பம்னு உணர்ந்தவர் சுந்தரர் தான். முதல் பதிகத்திலேயே தடுத்து ஆட்கொண்ட பொழுதே கண்ணீர் வார அழுது தீர்த்தார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி, ஒரு நாள் இரு நாள் அல்ல, எத்தனை நாளோ பல நாளாக உன்னை நினைக்காமல் உன் நினைப்பின்றி பேயாய் திரிந்து எய்த்தேன். அப்போ நமக்கு என்ன அங்க குறிப்புன்னா, எப்பெல்லாம் சாமியை பத்தின நினைப்பு இல்லாம நாம வாழறோமோ அது நம்ம மனுஷங்களாக வாழ்ந்ததாக கணக்கே கிடையாது. ஏன்? இறைவனை நினையாத பொழுது நாம வேற எதையோ நினைச்சிருக்கிறோம். வேற எதையோ நினைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் பேய் போல எதையோ பற்றி திரிந்திருக்கிறோம். நாம் மனிதனாவதே இறைவனை நினைக்கும் பொழுது மட்டும்தான் என்பது நமக்கான உபதேசம். அது நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன், பெறலாகா அருள் பெற்றேன் என்று திருவெண்ணைநல்லூரிலே கதறுவார். அப்படி இறைவனை மறவாதிருக்க வேண்டுமானால் ஒரு வரம் பெற வேண்டும். அதையும் இறைவனிடத்திலேயே கேட்டார். மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஒரு நான் என்கின்ற நிலை எல்லோருக்கும் இருக்கிறதே, அது உன்னை மறக்க செய்யும், தன்னை நினைக்க செய்யும், உன்னை மறக்க செய்யும். அப்படி இந்த நான் உன்னை மறந்தாலும் இப்படி அடியார் சபையோடு கூடிய பொழுதெல்லாம், உன் திருவடியை நினைந்த பொழுதெல்லாம் நான் சொல்லி 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 பழக்கிய என்னுடைய நாக்கானது மறக்காமல் உன் நாமத்தை சொல்லுகின்ற வரத்தை எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். நற்றவா, ஒருவேளை உன்னை நான் மறக்கினும் சொல்லும் என்னுடைய நமச்சிவாயமாக இருக்க வேண்டும். இந்த வரத்தை நீ தந்தால் ஓவு நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் என்றலால் கருதேன் கிளர்புணல் காவிரி பாவு தென்புணல் வந்திழி பரம் ஜோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் ஓம் நம சிவாய சிவாய நமவோ 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 சிவாய நமவோம் ஹராய நமவோம் சிவாய நமவோம் ஹராய நமவோம் ஹராய நமவோம் சிவாய நமவோம் ஹராய நமவோம் சிவாய நமவோம்
தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசர் பொன்னடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தம்பிரான் தோழரு சுந்தரமூர்த்தி சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. குருவருள் இல்லாமல் திருவருளை பெற முடியாது என்பதை வாழ்க்கை முழுவதுமே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ஜோதி ஸ்வரூபம். அதை குருநாதன் ஏற்றி வைத்தால் ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்கு. அதை தூண்டி விடக்கூடியது குருவருள் மட்டுமே. மணிவாசர் அழகாக சொல்லுகிறார், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஒளி இல்லாமல் இல்லை, ஆனால் அது ஒளிர்ந்திருக்கிறது. குருநாதன் வந்து தூண்டினால் அது மிளிர்ந்து விடுகிறது. அந்த பிரகாசத்தை எந்த பிறவியிலே நாம் அடைவோம் என்பது நமக்கு தெரியாது. அதனால்தான் அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளினான், அந்த திருவடியை சிறுமை என்று இகழாதே மனமே என்று தன் மனதிற்கு தானே சொல்லிக் கொண்டார் மணிவாசக பெருமான். அந்த குருவருளை இன்றைக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமான் தந்து அருள வேண்டும். என்றைக்கும் அந்த குருவருள் பாதையிலே, அந்த வெளிச்சத்திலே நம் ஆன்ம பயணம் சென்று சேர வேண்டும் என்று குருவை வேண்டி, குருவருளை வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுதாக, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, 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 சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, 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 அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, 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 சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, 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 உன்னை நினைத்தாலே
உனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால். கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அன்பிருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால். குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்தேன். 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 விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? என்று நாம் வேண்டி இறைஞ்சி குருநாதரிடத்திலே கேட்கணும். அந்த பணிவும் அந்த பக்தியும் சரணாகதியும் வந்தால் குருவருள் நிச்சயம் நமக்கு துணை செய்யும் என்பதற்கு இன்னைக்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம்ங்கிறதே ஒரு சான்றுதான். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமான் நம்மை தன் திருவடி கீழ் அமர்த்துகிறான் என்று சொன்னால், அதோ சிவத்தின் வடிவமான குகன் குருவாய் அருளுகின்ற வடிவத்தை காட்டுகிறான். அந்த குரு பரம்பரையிலே தோன்றிய குருவாக திருப்போரூர் சுவாமிகள் நமக்கு குருமூர்த்தமாக அருளிக் கொண்டிருக்கிறார். அந்த சுவாமிகளினுடைய குருவருளை பெற்ற மோகனவேலன் ஐயா அவர்கள் குருநாதராக இருந்து இந்த சபையை நடத்தி நம்மையும் அதிலே ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், குருவருள் பாரம்பரியத்திலே நமக்கும் ஒரு இடம் கிடைத்தது என்பது ஒரு சான்று. அணுக்கமான ஒரு அனுபவமாக நம் சிவலோக திருமடத்திலே தொண்டாற்றி வருகின்ற அன்பர் நம்முடைய கார்த்திகேயன் ஐயா அவர்கள். நெடுநாட்களாக அவருக்கு முழுக்க இறைவன் பணி செய்ய வேண்டும் என்கின்ற அவா. கடந்த ஆண்டு இங்கு பயணித்து வருவதற்கு முன்பு அவர் கேட்டது, சுவாமிகிட்ட எனக்கு சந்நியாசம் வாங்கிறதுக்கு உத்தரவு வேணுங்கய்யா, நான் முழுக்க இனி அவர் பணி செய்யணும், காவி தரிச்சு தொண்டாற்றணும். இறைவன் உத்தரவு கொடுத்தால் பார்ப்போம், ஏன்னா அதை நாம் முடிவு செய்ய முடியாது. இங்கே வந்து அமர்ந்து கடந்த ஆண்டு வழிபாட்டிலே கலந்து கொண்ட பொழுது இதோ இந்த திருப்படத்திலிருந்து தான் மலர் விழுந்து உத்தரவாகி மகா சிவராத்திரி நன்னாள் என்று அவருடைய வாழ்க்கை வேறு திசைக்கு திரும்பியது. இந்த ஓராண்டு காலம் இறைவனை மட்டுமே சிந்தித்து உலகியல் எண்ணங்களை கடந்து இறைவன் பால் பயணிக்கின்ற ஒரு பேரு இந்த குருநாதன் கொடுத்த குருவருள். இப்படி எல்லோருக்கும் சந்நியாசம் கொடுப்பார் நான் சொல்லல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சம்பந்தர் வாக்கு. அதனாலதான் பெருமானே விடையேறிய பெருமானாக காட்சி கொடுக்கிறார். வேண்டுவார் வேண்டுவது ஈவான் என்கின்ற நிலைக்கு இதை உணர்த்துகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒரு குறை இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும். தன் வாழ்க்கையில இது நடந்தால் அதுக்கப்புறம் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் இல்லையா, இந்த கடன் துன்பம் தீர்ந்தா அப்புறம் சிவசிவா முருகான்னு எல்லா தலமும் போக ஆரம்பிச்சிருவேனே, என்னுடைய திருமணம் குழந்தைக்கு நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இப்படி ஏதோ ஒன்று இந்த உலகில் நம்ம ஈர்த்து கொண்டே இருக்கும், கட்டி வச்சிருக்கோம். அதிலிருந்து நாம விடுபடுறதுக்கு பேர் தான் முக்தின்னு பேர். ஒரு நாள் இந்த உயிர் உடலை விட்டு பிரிவது மட்டும் முக்தி அல்ல, அதற்கு பரமுக்தி என்று பெயர். வாழும் பொழுதே இறைவன் பால் போக முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் நம்மை கட்டி வச்சிருக்கோம்.
அந்த ஒவ்வொரு கட்டிலிருந்தும் ஒவ்வொரு முடிச்சிலிருந்தும் இறைவன் அவிழ்த்து அவிழ்த்து ஒவ்வொரு பக்குவம் வரும் பொழுது தன்னை நோக்கி வரும்படி அவர் வழி கொடுப்பார். அந்த வழி குருவருள் முன்னின்றால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நம்ம அடைய போறது திருவருளை, வழிகாட்டக்கூடியது குருவருள். அந்த குருவருள் நமக்கு இன்றைக்கு கிடைத்தது என்பதை எண்ணி மகிழ்ந்து, விழி கிடைத்ததே அபய கரம் கிடைத்ததே, விழி கிடைத்ததே அபய கரம் கிடைத்ததே, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, மணிவாசகர் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, மணிவாசகர் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்ததே, திருவாசகம் எனும் ஞான வழி கிடைத்ததே, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் ஒரு ஆணாய் போற்றி, அண்ணாமலையின் மண்ணா போற்றி, கண்ணார முதல் கடலே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, ஊடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இந்திரனகார முதானாய் போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவன தரணே போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்தியம் கூத்தா போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி, 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 தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவருள் ஒரு மின்சாரம் போல பாயுது. இது எப்படி பாயுதுன்னா, ஒரு செப்பு கம்பி வழியாக தான் அந்த மின்சாரம் பாயுது. ஒரு புறம் மின்சாரத்தை பெருக்குகின்ற ஆற்றல் இருக்கும், ஒரு புறம் இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு கருவி இருக்கும். ரெண்டையும் இணைக்கக்கூடியது இந்த செப்பு கம்பி. அது இடையில துண்டு பண்ணிட்டோம்னா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் மின்சாரம் பாயாது. அப்படி ஈசனுடைய அருளை முருகப்பெருமான் நமக்கு வழங்குகின்ற, முருகப்பெருமானுடைய குருவருளை நமக்கு திருப்போரூர் சுவாமிகள் வழங்குகின்ற, திருப்போரூர் சுவாமிகளுடைய குருவருளை மோகலமேலனையா சபை நமக்கு வழங்குகின்ற அந்த குருவருளை நாம் பெற காரணமாக விளங்குகின்ற ஆன்மா நம்முடைய சிவ பேரின்ப சோதி ஐயா அவர்கள். அவருடைய அன்பும் அவருடைய அந்த இன்முகத்தோடு அழைக்கின்ற பாங்கும் நம்மை கட்டி போட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. குருமார்கள் மேல் அவர் வைத்திருக்கின்ற அதீதமான பக்தி நம்மை கண்கலங்க செய்கிறது. பார்த்த இடத்திலேயே முனிவாசகருடைய புராணத்திலே சொல்லுவார்கள், குருநாதனை கண்ட மாத்திரத்தில் அடிவேர் அருந்த மரம் சாய்ந்தது போல் திருவடியில் விழுந்து பணிந்தார் என்று. அப்படி எங்க சாலையில டிராபிக்ல எங்கெங்கயோ பார்த்த மாத்திரத்திலே குருவருளை வேண்டி விழுகின்ற அந்த ஒரு பண்பு, உயர்ந்த குணம், இப்படி எத்தனையோ சொல்லலாம். இருந்தாலும் இவ்வளவு பேரையும் அரவணைக்கக்கூடிய அந்த அன்பு, இதற்கு எத்தனையோ பொருட்செலவு இருக்கும். கண் துஞ்சாது, பசி பாராது. அவங்க சபையை சார்ந்த அன்பர்கள் வந்து ஒரு விழா நம்ம ஒரு நாள் அனுபவிக்கிறோம்னா அதற்கு எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் உழைத்திருந்தால் இந்த விழாவை இவ்வளவு சீரோடு நடத்த முடியும் என்பதை நாம் நினைக்கின்ற ஒரு நல்ல தருணமாக இந்த குருவருள் தொடர்ந்து நிலை பெறட்டும். இந்த 4 ஆண்டு, 40 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் கடந்து அடுத்த தலைமுறைகள் இதை கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரும் விழாவாக, பெரும் சபையாக இந்த மாசி கிருத்திகை திருப்போரூர் மோகனவேலன் சபையினுடைய காவடி சமர்ப்பண விழா தொடர வேண்டும் என்று சொல்லி அடியார்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகின்ற நல்ல பொழுதாக அடியா அவர்களை நாமும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தணிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க,
யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தணிகைவேல் கண்டனுக்கு, போரூர் கண்டசாமிக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வாழ்த்தி இந்த நல்ல பொழுதை நமக்கு சிவப்பொழுதாக அமைத்து தந்த திருச்சபைக்கும் வழிபாட்டை சிறப்போடு நடத்துகின்ற இதில் நம்முடைய ஆரூரன் ஐயாவுடைய தமிழ் கேட்பதற்காகவே நாம் தவம் இருக்கிறோம். எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எந்த பகுதியில் நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சூழல் சில இடங்களில் தான் அமையுது. அப்படி இந்த நாள் அவருடைய தமிழோடு, நம்முடைய கல்யாண சுந்தரம் ஐயா ஓதுவார்களுடைய இசையோடு, அவரோடு சேர்ந்த அன்பர் திருக்கூட்டத்தினுடைய பாடல்களோடு, இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்த நேரங்கள்னா இதுதான். லைஃப்பில் என்னங்க மீனிங் அப்படின்னு கேட்பாங்களே, வாழ்க்கைன்னா அர்த்தத்தோடு இருக்கணும். என்ன அர்த்தம்? நாங்கள் மோகனவேலன் சபையினுடைய திருப்போரூர் கந்தசாமி மாசி கிருத்திகை விழாவிலே கலந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகிவிட்டது என்று நாம் மாறுதட்டி சொல்லுகின்ற ஒரு பெருமை மிக்க பீடுமிக்க ஒரு பொழுது இந்த பொழுது அமைந்ததற்கு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நம் அன்பை தெரிவித்து, வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் ஒளியூட்டுவார். எந்த இருளாக இருந்தாலும், எந்த குறையாக இருந்தாலும் மனமுருகி வேண்டுவோம். பலங்கார தரிசனம் ஆக போகுது. இந்த திரை திறந்து அந்த தீப ஒளி காட்டும் பொழுது வேற எதுவும் வேண்டாம், முருகா இந்த ஆன்மா உன் திருவடிக்கே சமர்ப்பணம்னு சொல்லி சரணாகதியாக ஒப்படைத்தால் அவன் அறிவான் நம் குறைகளை. தனித்தனியா சொல்ல தேவையில்லை. அவன் பார்த்து நமக்கு செய்யக்கூடிய அந்த அருளே இந்த வாழ்க்கையும் நிறைவாக தரும். ஒரு நாள் வீடு பேர் இன்பமும் தரும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு, அரோகரா, திருப்போரூர் கந்த பெருமானுக்கு அரோகரா. அன்பு நலம் சார்ந்த பெரியவர்களே, இது என்னுடைய மேடை இல்லை, என் நேரம் இல்லை. ஐயா அவர்கள் இவ்வளவு நேரம் நமக்காக நாம் கடத்தேற வேண்டும் என்ற காரணத்திற்காக பேசினார்கள். நாம் கடத்தேற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அடியேன் ஐயாவை சந்தித்தேன். ஆரூர் ஐயா அப்படி கொஞ்சம். இந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பேரின்பம் வேற. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், நான் ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்பனை செய்து கொண்டிருந்த சாதாரண மனிதன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி மேடையில் நிற்க வச்சிருக்காங்கன்னா, இது எனக்கு இந்த 2 ஆன்மாக்களும் போட்ட பிச்சை, இந்த 2 பெரியவங்களும் எனக்கு போட்ட பிச்சை. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தேவாரம் தெரியாது, திருமுறை தெரியாது, திருவாசகம் எதுவுமே தெரியாது. உழவார பணி சம்பந்தமாக இவங்க 2 பேரையுமே நான் பார்க்க ஒரு 100வது உழவார பணி விழா பொருட்டு அப்போ தான் முதல்ல அவங்கள சந்திக்கிறேன். ஆட்கொண்டாங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு மனுஷனாக நிற்க வச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள்லாம் மனுஷன். கோயம்பேடுனால வேறு மாதிரி, அது வேறு உலகம், வேறு ஊர் அது. ஆக என்னை கடத்தேறி இருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றீர்கள். ஐயா அவர்கள் பாராயணம் செய்ததையும் ஐயா அவர்கள் நம்பொருட்டு பேசியதையும் நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி சில தகவலெல்லாம் ஐயா சொன்னாங்க. மேலும் இப்போ ஆரம்பிக்கும் பொழுதும் கடைசியிலும் சொன்னாங்க, கடத்தேற வேண்டும் என்றால் குருநாதருடைய கருணை நிச்சயம் இருக்கும். இங்கே குருவருள் இருப்பதினால்தான் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்களும் கடத்தேற வேண்டும் என்று அடியேனுடைய விண்ணப்பமாக கருதி நான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு ஒரு மனுஷனாக நிற்கிறேன்னா, இந்த 2 பேரும் என்னை செம்மைப்படுத்தி வழி நடத்தி திரும்ப ஒரு மாதத்தில் 2 தடவையாச்சும் ஐயா கிட்ட நான் பவனியில் இருப்பாங்க, பேசாமல் ஒரு கேட்காம ஒரு ஐடியா கேட்காம பண்ணவே மாட்டேன். ஐயா கிட்ட ஆலோசனை கேட்காம பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு சூழல்லையும் ஆலோசனை சொல்லி இப்படி பண்ணுங்க. இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சென்னையிலன்னா, இது எங்களை ஆட்படுத்தி செம்மையாக வழிநடத்திய குருமார்களுடைய திருவடிக்கே இது சமர்ப்பணம் என்று சொல்லி இங்கே இந்த மேடை ஆரூர் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். அன்பு நலம் சார்ந்த அடியார் பெருமக்களே,
இன்று காலை முதலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேள்வி வழிபாடு, சிறப்பு திருமஞ்சன வழிபாடு, சிறப்பு திருக்குட நீராட்டு பெருவிழா ஆகியவற்றை நிறைவு செய்து நம்முடைய கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே என்று மாணிக்கவாசகர் சொன்னதைப் போல நாம் நம்முடைய கண்களாலே இறைவனுடைய அருள் திருமேனியை கண்டு வழிபாடு செய்து அருள் பெற்றிருக்கின்ற நிலையிலே மேலும் நமக்கு இறைவருள் கிடைக்கும் பொருட்டாக வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமான் கந்தப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கின்ற திருக்கல்யாண வைபவ வழிபாடு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய மனம் புறம் சென்று விடாமல் அகத்திலேயே இறையருள் தங்கி இருக்குமாறு ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு குருவருள் தேவைப்படுகிறது. அந்த குருவருளாக நமக்கு ஆண்டுதோறும் 2 பெருமக்கள் எழுந்தருளுவார்கள். ஒருவர் தமிழ்ச்சைவ ஞான பரம்பரையினுடைய குருநாதராக இப்பொழுது இருக்கின்ற சிவ திரு ஒளியரசையா அவர்கள், மற்றொருவர் நம்முடைய அடிகள் பெருந்தகையார். இந்த 2 பெருமக்களும் இப்பகுதியிலே சைவத்தின் 2 கண்கள் என்று ஷேக்கிழார் பெருந்தகை போற்றுவதைப் போல எங்களுக்கு இந்த பகுதியிலே 2 கண்களாக இருந்து அருள் செய்பவர். இன்று ஐயா அவர்கள் பணிச்சூழல் காரணமாக இங்கு வர இயலவில்லை என்றாலும் அவர்களுடைய குருவருள் வாழ்த்து நம்மோடு இருக்கிறது. அதன் பொருட்டு இப்பொழுது வழிபாடுகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் அதற்கு பெரிய சான்று. அந்த வகையிலே ஒரு அரை மணி நேரம் நம்மோடு அந்த அருளாசி வழங்கினாலும் நாங்கள் காலையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு வகையில் அமைதிப்படுத்தணும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனால் அதில் நாங்கள் நிச்சயமாக தோத்து தான் போனோம். ஆனால் இந்த அரை மணி நேரத்தில் ஐயா அவர்கள் அதை மிக எளிமையாக செய்து விட்டார்கள். உங்களையும் பாடச் செய்தார்கள். இதான் ரொம்ப சிறப்பு. வழிபாட்டிலே எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஆனால் சைவம் மட்டும்தான். நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்திலே காந்தியடிகள் சொன்னார், கடையவர்களையும் கடை தேற்றம் செய்ய வேண்டிய ஐயா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடையவர்கள் அப்படின்னா மனித குலத்தை தான் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய சைவம் என்ன சொல்லுதுன்னா கடையவற்றையும் என்று காட்டுவது சைவம். கடையவர் என்று சொன்னா மனிதர்கள், கடையவை அப்படின்னு சொன்னா ஓருயிர் முதலாக, ஓரறிவு முதலாக 6 அறிவு வரை இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் கடை தேற்றுவதுதான் சைவத்தினுடைய தலையாய குறிக்கோளாக இருப்பது. அதை செய்பவன் நம்முடைய பெருமான் சிவபெருமான். அந்த செந்நெறியை நமக்கு உணர்த்துகின்றவர்கள் தான் நம்முடைய குருநாதர்களாக வழிகாட்டிகளாக நமக்கு இருப்பவர்கள். அந்த வகையிலே இந்த நல்ல பொழுதை சிவப்பொழுதாக நமக்கு ஆக்கி கொடுத்த பெருந்தகையாளர் அவர்களுக்கு நம்முடைய சென்னை திருப்போரூர் மோகனவேலன் திருச்சபை சார்பாக நடைபெறக்கூடிய காவடி திருவிழாவினுடைய அருள் நிகழ்வில் முன்னின்று நடாத்தக்கூடிய இந்த சபையில நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த தொண்டர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்க, தொண்டர்கள் என்று சொன்னாலே அவங்க எப்பவுமே இந்த மாதிரி போட்டோகளுக்கெல்லாம் அவங்க அகப்பட மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பணிகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணிகள் தான் இங்கு விழாவாக நம் கண் முன்னால் விரிவடைகிறது. அதுபோல நிறைய தொண்டர்கள் உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் நிறைய திருப்பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக முன்னோடியாக வழிகாட்டியாக இருப்பவர் தான் நம்முடைய பேரின்ப சோதியை அவர்கள் சொல்லும் பொழுது அவர் ரொம்ப தன்னை தாழ்த்தி கொள்வது, சைவத்தினுடைய அழகே தன்னை தாழ்த்தி கொள்வது தான். அந்த வகையில் ஐயா அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டாலும் அந்த இடத்துல இருந்து வந்தன்னு சொன்னார் பாருங்க, அந்த இடத்துல இருந்து நிறைய அடியார்களை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் ரொம்ப சிறப்பானது. எனவே ஐயாவுடைய திருக்கரத்தின் மூலமாக நம்முடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய வேண்டிய நேரம் இது. எனவே ஐயா அவர்களுக்கு இப்பொழுது திருக்கூட்டத்தின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக, உங்கள் சார்பாக, நமது எல்லோருடைய சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் குருவருள் பெறுவோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஐயா பாடும்போது குருநாதன் திருநிழலில் சரணம் கிடைக்குமா என்பது போல இப்பொழுது நம்ம பேரின்ப ஐயாவுக்கு கிடைச்சிருச்சு. அன்பர்களே, இந்த அளவில் இந்த நிகழ்வு இப்பொழுது நிறைவு பெற்று அடுத்து திருக்கல்யாண வழிபாடு, திருமண மேடை அங்கே இருக்கிறது. எனவே அன்பர்கள் அப்படியே அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்து மேடை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் சாமியாருடைய திருமேடையை பார்த்து
நீங்கள் எல்லாரும் அதை திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா திருக்கல்யாண வழிபாட்டை கண்ணுறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கல்யாண வழிபாடு முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு ஞான வேள்வி சொற்பருக்கு நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.